இந்த மீன ராசிக்காரங்களை பார்க்கும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப அமைதியான மனிதர்கள் போல தான் தெரிவிங்க. ஆனால் உங்கள் மனசில் ஒரு அமைதி இருக்கு இல்லையா, அந்த அமைதிக்கு பின்னாடி ஒரு பெரிய உலகமே இருக்குது. யாருக்கிட்டேயும் தன்னோட வலிமையை முழுசாக சொல்ல மாட்டீங்க. எப்படின்னா, கஷ்டமே வந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க. அந்த கஷ்டத்தை கூட தனியாக சமாளிக்க முயற்சி செய்வீங்க. யாருக்கிட்டையுமே தன்னோட கஷ்டத்தை சொல்லி அவங்க நம்மளை ஒரு மாதிரி பாவமாக பார்க்குறது உங்களுக்கு பிடிக்காது. இது மீன ராசிக்காரங்கக்கிட்ட பெரும்பாலான நபர்கள்கிட்ட இருக்கிற விஷயம். உங்கள் வாழ்க்கையில் ஒரு வித்தியாசமான விஷயம் இருக்கும். நீங்கள் தோல்வியால் உடைஞ்சு போகிறவங்க கண்டிப்பாக கிடையாது. ஆனால் சில மனிதர்களால் அதிகமாக காயப்பட்டிருப்பீங்க. ரொம்பவுமே நம்பின மனுஷங்களாலேயே காயப்பட்டிருப்பீங்க. ஏன்னா மீன ராசிக்காரங்க மனசார பழகுறீங்க. நல்லவங்க யார் கெட்டவங்க யார் அப்படின்னு தெரியாமல் பழகிடுறீங்க. அதுக்கப்புறம் அவங்களால கஷ்டம் வந்தால் அவங்களால தாங்கிக்க முடியல. ஒருத்தரை முழு மனசாக நீங்கள் நம்பிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்காக எவ்வளோ தூரம் வேணாலும் போவீங்க. அதனால தான் உங்கள் வாழ்க்கையில் பெரும்பாலும் உங்களுக்கு பெரிய பாடத்தை அந்த நபர்கள் கொடுத்துட்றாங்க. யார் உண்மையானவங்க, யார் தேவைக்காக மட்டும் உங்கள் கூட பழகுறாங்க, யார்கிட்ட மனசு திறந்து பேசலாம், இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா அந்த நாள்லேருந்து மீனராசிக்காரங்களோட வாழ்க்கை அப்படியே மாறும். இந்த 3 விஷயம் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக வாழ்க்கையை மாற்றும். யார் உண்மையானவங்க, யார் அவங்க தேவைக்காக மட்டும் உங்ககிட்ட பழகுறாங்க, யாருக்கிட்ட நீங்கள் மனசை திறந்து பேசலாம், இந்த நபர்களை இப்போ உங்கள் வாழ்க்கையில் இருக்காங்க இல்லையா, அவங்கள பிரித்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை வேறு லெவலுக்கு போகும். இந்த 3 விஷயம் உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும். ஏன்னா மற்றவங்க ஒரு விஷயத்தை பார்க்குறத கோணத்தை விட உங்கள் பார்வையோட கோணம் வேறு மாதிரி தான் இருக்கும். ஒருத்தரோட முகத்தை பார்த்தாலே அவங்களோட மனநிலையை ஓரளவுக்கு புரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு சக்தி, அந்த உணர்வு இருக்கும். அதனால தான் இந்த கலை, படைப்பு, ஆன்மீகம், ஆலோசனை, இந்த மனிதர்களோடு தொடர்புடைய துறை இந்த மீன ராசிக்காரங்களுக்கு தனித்துவமாக சாதிக்கக்கூடிய துறையாக அமையும். மற்றவங்களோட வாழ்க்கையை பற்றி யோசிக்கிற அளவுக்கு உங்களோட வாழ்க்கையை பற்றி நீங்கள் யோசிக்கிறது இல்லை. இது ஒரு பிரச்சனை தான். மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்லுவீங்க, ஆனால் அதே அறிவுரையை உங்களோட வாழ்க்கையில் பயன்படுத்த மறந்துடுறீங்க. இதை கொஞ்சம் மாற்றிக்கோங்க. உங்களுடைய மனசு சொல்கிறத மட்டும் கேட்காம உங்களோட அறிவையும் சேர்த்து முடிவெடுக்க வைங்க. அந்த முடிவு வெற்றியாக இருக்கும். ஒரு வாய்ப்பு கிடைச்சா பயந்து பின்வாங்காதீங்க. ஒரு முறை தோல்வி வந்தாலும் என்னால் முடியாது அப்படின்னு முடிவு செய்யாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் தாமதம் இருக்கலாம், ஆனால் அந்த தாமதம் அப்படிங்கிறது தோல்வி கிடையாதுங்க. சில மீன ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய நல்ல விஷயம் கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும். அது ஏன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அப்படி தாமதமாக கிடைச்சாலும் கிடைச்ச பிறகு அதை நிலையாக வச்சுக்கிற திறமை உங்களுக்கு இருக்குது. ஆன்மீகத்தில் உங்களுக்கு அதிக அளவு ஈர்ப்பு இருக்கும். மீன ராசிக்கு குரு பகவான் அதிபதியாக வராரு. அதனால் குருவின் அருள் கிடைக்கக்கூடிய வகையில் நீங்கள் வியாழக்கிழமையில் பெருமாள் வழிபாடையும் தட்சிணாமூர்த்தி வழிபாடையும் நம்பிக்கையோடு செய்யலாம். வழிபாடு செய்யும் போது ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. எனக்கு சரியான பாதையை காட்டு, சரியான மனிதரை சந்திக்கவை, தவறான முடிவுகளை அதிலிருந்து விடுபடுவதற்கான வழி ஏற்படுத்து அப்படிங்கிறத மனசார வேண்டிக்கோங்க. இந்த வேண்டுதல் மீன ராசிக்காரங்களுக்கு மிகவும் பொருந்தும்னு கூட சொல்லலாம். அதே போல் உங்களை யாராச்சும் புரிஞ்சிக்கல அப்படின்னு உங்களை நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்களுடைய நல்ல மனசை அவங்க புரிஞ்சிக்கல அப்படிங்கிறது தான் அங்கே உணர வேண்டிய விஷயம். கடந்த காலத்தில் நடந்ததெல்லாம் இப்போ மாற்ற முடியாதுங்க. அதனால் இனிமேல் என்ன நடக்கும், யாரை நம்பணும், எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணி பண்ணுங்கள். முடிவை சரியாக எடுங்க. அமைதியாக வாழ்ந்து மீன ராசிக்காரங்களோட வாழ்க்கை ஒரு நாள் மற்றவங்க திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு உயரமானதாக மாறும். அது இந்த மாதத்துலேருந்து கூட வரும். எப்படின்னு கேட்குறீங்களா? நாம் இன்னைக்கு இந்த பதிவில் இந்த மாதம் மீன ராசிக்காரங்க உங்களுக்கு கிரக சூழல் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த சூழல் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்கும், என்ன விஷயம் சாதகமாக இருக்கும், என்ன விஷயம் பாதகமாக அமையும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான தகவலை சொல்லியிருக்கோம். அதனால தான் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்குன்னு சொல்கிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கும். இப்போ குரு பகவான் உங்களுக்கு பெருமாள் வழிபாடு, இது ரெண்டுமே நன்மையை தரும்னு சொன்னோம். வியாழக்கிழமையில் அந்த வழிபாடை செய்யுங்க, அற்புதமான மாற்றங்களை பெறுவீங்க. உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும், குரு பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் குரு பகவானே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் 3 முறை நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இறைவனோட பரிபூர்ண அருளாலும் உங்கள் வாழ்க்கையில் தொட்டது தொடங்கவும் நினைச்சது நடக்கவும் நாங்கள் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிட்டு இறைவன்கிட்ட உங்களுக்காக பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் உங்கள் சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் கணிச்சுக்க விரும்புகிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஜோதிட நம்பரை பயன்படுத்திக்கோங்க. நிச்சயம் நன்மை வந்து சேரும். மீன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தோட கிரக நெறி ஆஞ்சை பார்க்கும்போது உங்கள் ராசிநாதன் குரு பகவான் பஞ்சமஸ்தானத்திலேயே உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்கிறாரு. உங்கள் ராசியும் அங்கேருந்தே பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் ஜென்ம சனியின் ஆதிக்கமும் இப்போ நடக்குது.
குடும்ப சுமை கொஞ்சம் கூடுற மாதிரி இருக்கும், விரையும் அதிகரிக்கும். கூட்டு முயற்சியிலிருந்து விலகி நீங்கள் தனித்து இயங்கணும் அப்படின்னு முயன்படுவீங்க. வாழ்க்கை தேவை கடைசி நேரத்தில் கூட பூர்த்தி ஆகிடுங்க. அதனால் பிரச்சனை எதுவும் இல்லை. உங்கள் வளர்ச்சியில் குறுக்கீடுகள் அதிகரிக்காமல் இருக்கணும் அப்படின்னா அவ்வப்போது இந்த வியாழக்கிழமையில் குரு பகவான் வழிபாடு, வெள்ளிக்கிழமையில் பெருமாள் வழிபாடு இதெல்லாம் செய்யுங்க. பிரச்சனை எதுவும் உங்களை நெருங்காது. உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறது கூட வாய்ப்பு அமையும். உடன்பிறப்புகள் மூலம் ஒரு நல்ல தகவல் இந்த மாதம் வரும். மாதத்தோட கடைசியில் சுக்கிரன் நீச்சம் பெறாரு. அதனால எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். மாத தொடக்கத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாகவும் அமைதியாகவும் இருக்கிறது நல்லது. ஒவ்வொரு கிரக சஞ்சாரத்தின் போதும் ஒவ்வொரு மாற்றம் வரும். அந்த வகையில் கடகராசிக்கு புதன் இந்த மாதம் 5ஆம் தேதி வந்தார். தமிழில் கடகராசிக்கு புதன் வரும்போது அங்கே இருக்கக்கூடிய சூரியனோடு இணைஞ்சு சஞ்சாரம் செய்கிறாரு. அப்போ புத ஆதித்ய யோகம் உண்டாச்சு. அது மட்டும் இல்லாமல் உச்ச குருவோடும் இணைகிறதுனால இந்த கடகராசிக்கு புதன் வரும்பொழுது நல்ல பலன்கள் இல்லம் தேடி வரும். எப்படி தெரியுமா? மங்கள ஓசம் மனையில் கேட்கும், தங்கு தடை தானாக விலகும். உத்தியோகத்தில் முன்னேற்றம், தொழில் விருத்தி, இந்த மாதிரியான மகிழ்ச்சியான சம்பவம் ஒன்றுனா நடக்கும். வழக்கு விவகாரங்கள் நிலுவையில் இருந்துச்சுன்னா கூட அது சாதகமாக மாறும்னு வச்சுக்கோங்களேன். குடும்ப ஒற்றுமைக்கு குந்தகம் விளைச்சவங்க தானாக விலகிடுவாங்க. இது வரைக்கும் கடுமையாக முயற்சி செஞ்சும் நடைபெறாத நல்ல காரியம் இப்போ சூப்பராக நடக்கும். விஐபிகள் மூலம் விருப்பம் நிறைவேறும். இது வரைக்கும் ஏதாச்சும் பாக பிரிவினை, ஒத்து வராத உடன்பிறப்பு, இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா இப்போ எல்லாம் ஒத்து வருவாங்க. சொத்துக்களாலோ சொந்தத்தாலோ உங்களுக்கு நன்மை சேரும். அப்படி ஒரு சூழல் தான் அமைஞ்சிருக்கு. அடுத்து பாருங்க, மிதுன ராசிக்கு செவ்வாய் வராரு. உங்கள் ராசிக்கு 2, 9 இந்த 2 இடத்துக்கும் அதிபதி தான் இந்த செவ்வாய். அவர் சுகஸ்தானத்துக்கு வரும்போது நன்மை உண்டாகுங்க. கலைத்துறையில் உள்ளவங்களுக்கெல்லாம் பிரகாசமான வாய்ப்பு சேரும். இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, கட்டின வீட்டை பழுது பார்க்கறது போன்ற விஷயத்தில் கவனம் செலுத்துங்க. அந்த வேலைலாம் துரிதமாக நடக்கும். இது வரைக்கும் நடந்து முடியாத வேலை கூட இப்போ சிறப்பாக நடந்து முடியாத காரியம் இப்போ விரைவாக நடக்கும். கூட பிறந்தவங்களோட வீட்டில் நடைபெறக்கூடிய சுப நிகழ்ச்சிகளை நீங்கள் முன்னாடி நின்று நடத்தி வைப்பீங்க. அரசியல் களத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் உங்கள் வேலையோட சிறப்பை பார்த்து நல்ல பொறுப்பு கிடைக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியம் சீராகி உற்சாகத்தோடு பணிபுரிவீங்க. கன்னி ராசிக்கு சுக்கிரன் வராரு. அப்போ இந்த மாதத்தில் கன்னி ராசி சுக்கிரன் வரும்போது அங்கே நீச்சம் பெறாரு. உங்கள் ராசிக்கு பார்த்தா 3, 8 இந்த 2 இடத்துக்கும் அதிபதி தான் இந்த சுக்கிரன். அவர் நீச்சம் பெறுவது நல்லது. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடுமா ராஜயோகம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. அந்த பழமொழிக்கு ஏற்ப தான் இப்போ உங்களுக்கு நல்ல பலன்கள் உங்களை தேடி வரப்போகுது. வருமான உயர்வு, தொழிலில் வளர்ச்சி, பெண் வழி பிரச்சனைகள் கூட நீங்கும். ஆடை ஆபரண சேர்க்கை, வாகன யோகம், பணம் பல வழியிலையும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலும் இந்த மாதம் தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றிடுங்க. புதிய முயற்சிகள் வெற்றி வாய்ப்பு தரும். பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு புதுசாக நன்மை ஏற்படும், லாபம் வரும். உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு உயர் பதவி கிடைக்கும். கலைஞர்களுக்கு கௌரவம் அந்தஸ்து உயரும். மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு சேரும். பெண்களுக்கு குடும்ப சுமை கூடும். அப்படி கூடினாலுமே அதை சமாளிக்கிற அளவுக்கு ஆற்றல், தன்னம்பிக்கை, தைரியம் இருக்கும். வரக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய வகையில் அமையுங்க. பிரச்சனை எதுவும் கிடையாது. மீன ராசியில் இருக்கிற புரட்டாதி 4ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த மாதம் ஒரு நன்மையான மாதம். எப்படின்லாம் கேட்குறீங்களா? ஜென்ம ராசியில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் இப்போ வக்கரம் அடைகிறாரு. இது வரைக்கும் உங்களுக்கு நெருக்கடிகள், குடும்பத்தில் குழப்பம், தொழிலில் ஏற்பட்ட சங்கடம், இது எல்லாமே விலகிடும். தடைப்பட்டு வேலை கூட நல்லபடியாக நடக்கும்னு பார்த்துக்கோங்களேன். உடல்நல கோளாறு ஏதாச்சும் தான் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும். உங்கள் ராசிநாதன் குரு அஸ்தமனம் அடைகிறாரு. எடுக்கிற வேலையில் கவனமாக செயல்பட்டால் நல்லது. 9ஆம் தேதிக்கு அப்புறம் வியாபாரம், தொழில் செஞ்சுட்டு வரவங்களுக்கு இப்போ அதை பற்றி சந்தை நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்றது போல் முதலீடுகளை செய்ய பாருங்கள். பெரியவங்களோட ஆதரவு இருக்குது. செல்வாக்கு அந்தஸ்து உயர வாய்ப்பு இருக்குது. நினச்சதை சாதிக்கக்கூடிய அளவுக்கு நிலையில் மாற்றம் வரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை போல் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. அடுத்து பாருங்கள், இந்த உத்திராட்டதிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும் ஒரு மாதம். எடுத்த வேலையை சிறப்பாக நடத்தி முடிப்பீங்க. ஆரோக்கிய மேம்பாட்டுக்கு வரும். சொந்தமாக வீடு வாங்கணும், வாகனம் வாங்கணும் அப்படிங்கிறவங்களோட கனவு நனவாகும். ஜென்ம ராசிக்குள்ளே சஞ்சரித்த சனி வக்கரம் அடைகிறாரு. 7ஆம் சனியால் இது வரைக்கும் ஏற்பட்ட பாதிப்பு உங்களை விட்டு விலகுது.
அடுத்து ரேவதி. ரேவதி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் புத்திசாலித்தனம் வெளிப்படுது. எந்த வேலையை எப்படி முடிக்கிறது அப்படிங்கிற அறிவு வரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏற்பட்ட சங்கடம் விலகுது. உறவுகள் வழியில் ஆதாயம் வரும். ஞான மோட்சக்காரகன் கேது 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால ஆற்றல் இப்போ வெளிப்படும். தைரியமாக தன்னம்பிக்கையாக உங்கள் வேலையை நீங்கள் செய்யக்கூடிய அளவுக்கு துணிச்சல் வரும். எல்லா வகையிலுமே நன்மை பிறக்க குரு பகவானை வழிபட்டுட்டு உங்கள் வேலையை தொடங்குங்க. என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் மீன ராசியாக இருந்தால் அவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கூட பாருங்கள் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம்.